மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். மீண்டும் ஒரு புதிய சிறப்பு நிகழ்ச்சி கிழக்கிலிருந்து உதித்த ஒளி என்ற இந்நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கர்தினால் லூர்து சாமி, இது வெறும் பெயர் மட்டுமல்ல, ஒரு சரித்திரம். இந்த சரித்திரத்தின் தொடக்க புள்ளி அல்லது தொடக்க நாள் என்பது 1924ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் நாள் ஆகும். ஆம், இது அவரது பிறந்த நாள்தான். இந்திய வரைபடத்தில் இல்லாத கல்லேரி என்ற கிராமத்தில் பிறந்த இவர் இன்று உலக வரைபடத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் அறிந்த தெரிந்த ஒரு மனிதராக இருக்கின்றார் என்றால் அது கத்தோலிக்க திரு அவைக்கு இவர் ஆற்றிய அளப்பரிய அற்புதமான பணிகளால் சாத்தியமானது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. 1951ஆம் ஆண்டு ஓர் அருட்தந்தையாக தொடங்கிய இவரது இறையாட்சி பயணம் 1962இல் துணை ஆயர் என்ற மைல்கல்லை எட்டியது. அடுத்ததாக 1964இல் இணை ஆயராகவும் 1968இல் பேராயராகவும் உயர்ந்து நின்றது. இந்த காலகட்டத்தில் இந்திய திரு அவைக்கு இவர் ஆற்றிய பணிகள் அளப்பரியது. அது மட்டுமில்லாமல் 1962 தொடங்கி 1965 வரை ரோமை நகரில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் கலந்து கொண்டு உலக கத்தோலிக்க திரு அவையின் வளர்ச்சிக்கு காலத்தால் அழியாத பல முன்னெடுப்பு பணிகளை மேற்கொண்டு பல நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழ காரணமாக இருந்தவர் இவர் என்பதை நாம் மார்தட்டி பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம். அப்படி 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் இவரது பணிகள் என்ன? 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கும் இவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிரிக்க முடியாத உறவு பந்தம் என்ன? இப்படி பல கேள்விகளுக்கு விடைகளை அறிந்து கொள்ள உங்களைப் போன்றே நானும் ஆவலாய் காத்திருக்கின்றேன். விடைகளை ஓர் ஆவணப்படம் வழியாக அறிந்து கொள்ளலாம். வாருங்கள். 2ஆம் வத்திக்கான் சங்கமும் கர்தினால் சைமன் லூர்து சாமியும் ரோமன் கத்தோலிக்க திரு அவையில் மறுமலர்ச்சி ஏற்பட காரணமாக அமைந்து பல்வேறு புதிய வழிகாட்டுதல்களை நெறிப்படுத்தியது 2ஆம் வத்திக்கான் பொதுச் சங்கம். 2ஆம் வத்திக்கான் பொதுச் சங்கத்தில் கர்தினால் சைமன் லூர்து சாமி அவர்களின் பங்கேற்பு என்பது மிகவும் அளப்பரியது. கத்தோலிக்க திரு அவையில் புதிய இறை சிந்தனைகளுக்கு காரணமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. 1962ஆம் ஆண்டு முதல் 1965ஆம் ஆண்டு வரை நடந்த 2வது வத்திக்கான் சங்க கூட்டம் ரோமன் கத்தோலிக்க திரு அவை வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாகும். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் தாக்கம் திரு அவையில் மறுமலர்ச்சியினை ஏற்படுத்தியது என்றால் அது மிகையாகாது. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 2ஆம் வத்திக்கான் சங்கம் 20ஆம் நூற்றாண்டில் திரு அவைக்கு வழங்கப்பட்ட மாபெரும் கொடை என்று கூறினார். 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாள் தனது 38ஆம் வயதில் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட ஆயர் லூர்து சாமி அவர்கள் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் 2ஆம், 3ஆம் மற்றும் 4ஆம் அமர்வுகளில் மிகவும் இளையவராக கலந்து கொண்டார். சில வயதான நீண்ட தாடியுடைய கர்தினால்கள் மற்றும் ஆயர்கள் அவரை, நீங்கள் முதல் நற்கருணை பெற்றுவிட்டீர்களா என்று நகைச்சுவையாக கேட்டிருக்கிறார்கள். 2ஆம் வத்திக்கான் சங்க கூட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை ஆயர்களிடம் இருந்து தான் முதலில் ஆயர் லூர்து சாமியை பற்றி கேள்விப்பட்டதாகவும் அவரை பற்றி உயர்வாக அவர்கள் பேசியதாகவும் பேரவையின் முடிவுகளுக்கு அவராற்றிய பங்களிப்பை அனைவரும் பாராட்டியதாகவும் கர்தினால் ரஞ்சித் சான்று பகர்ந்தார். பேராயர் ஆனந்தராயர் அவர்கள் ஆயர் லூர்து சாமி அவர்கள் சிந்தனையை தூண்டும் உரைகள் மூலம் பேரவையில் மிகுந்த ஈடுபாட்டோடு பங்கேற்றார் என்று பதிவிட்டுள்ளார். கத்தோலிக்க ஆசிய செய்திகள் ஒன்றியத்தின் தலைவர் ஹெக்டர் வெல்கம்போலா அவர்கள்
இரண்டாவது வத்திக்கான் சங்கம் திருத்தந்தையர்கள், ஆயர்கள் மற்றும் இறையியலாளர்கள் உட்பட பல புதிய தலைவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததாக கூறியுள்ளார். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் கலந்து கொண்ட ஆசிய ஆயர்களில் கர்தினால் லூர்துசாமியும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஆயர் லூர்துசாமி அவர்கள் 60 இந்திய பங்கேற்பாளர்களோடு கலந்து கொண்டு கடவுளுடைய ஏழைகளின் முழுமையான நலனுக்காக விண்ணப்பம் செய்தது தனித்துவம் பெற்றது. இயேசு சபையை சார்ந்த அருட்தந்தை நார்மன் டேனரின் த சர்ச் இன் கவுன்சில் புத்தகமானது சர்வதேச உதவி என்பது வெறும் பொருளுதவியை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆயர் லூர்துசாமி வலியுறுத்தியதை மேற்கோள் காட்டுகிறது. மனதிலிருந்து வரும் உதவி இன்னொரு மனதிற்குச் செல்லும் என்று அவர் உதவி செய்வதை இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் விளக்கினார். இது அன்று ஆரம்பிக்கப்படாத காரித்தாசிற்கான ஓர் ஆணையை முன்னறிவிப்பது போல் இருந்தது. மேலும் தமிழ் கத்தோலிக்க வார இதழான சர்வ வியாபியின் ஆசிரியராக அவர் முன்வைத்த ஒரு பார்வை இது. இந்திய ஆயர் பேரவையின் வேண்டுகோளின்படி பேராயர் லூர்துசாமி மற்றும் அவரது இளைய சகோதரர் அருட்தந்தை DS அமலோற்பவதாஸ் ஆகியோர் இந்தியாவில் வழிபாடு மற்றும் மத சார்பற்ற புதுப்பித்தலை உயிர்ப்பிக்க விவிலியம், மறைக்கல்வி மற்றும் வழிபாடு முறைகளை பயிற்றுவிக்க NBCLC என்று அழைக்கப்படும் தேசிய அளவிலான பயிற்சி நிலையத்தை பெங்களூருவில் நிறுவினார். தேசிய, மாநில மற்றும் மறைமாவட்ட அளவில் உள்ள வழிபாட்டு புதுப்பிப்பை தூண்டுவதற்கு கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்ய பல மறைமாவட்டங்களுக்கு இது உதவியது. கர்தினால் லூர்துசாமி மற்றும் சிறந்த இறையியலாளரான அவரது சகோதரர் அருட்தந்தை DS அமலோற்பவதாஸ் ஆகியோர் இந்திய திரு அவையின் புதுப்பித்தலுக்கான இறையியல் மற்றும் வழிபாட்டு முறைகளை வழிவகுத்த 2 சிறந்த தொலைநோக்கு பார்வையாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பெங்களூரு பேராயராக இருந்த அவர் இரண்டாம் வத்திக்கான் போதனைகளை நடைமுறைப்படுத்தவும் பெங்களூர் திரு அவையை துடிப்பான திரு அவையாக மாற்றவும் 16 குழுக்களை அமைத்தார். அதில் குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொது நிலையினர் அடங்குவர். பேராயர் சைமன் லூர்துசாமி அவர்கள் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் ஆவணங்களை பற்றிய அறிவை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக அதனை ஆங்கிலம், தமிழ் மற்றும் கன்னட மொழிகளில் மொழிபெயர்த்து வேட்டிக்கன் செகண்ட் டைஜஸ்ட் என்ற நூலை வெளியிட்டார். இந்தியாவில் ரோமன் கத்தோலிக்க வழிபாட்டு முறை புதுப்பித்தலை இறைமக்களிடம் கொண்டு சேர்க்க அருட்தந்தையர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக பெங்களூரில் சுதீப் நிறுவனத்தை நிறுவுவதில் உந்து சக்தியாக இருந்தார் பேராயர் லூர்துசாமி அவர்கள். 1969ஆம் ஆண்டில் பேராயர் லூர்துசாமி அவர்களும் அவரது சகோதரரும் இணைந்து த ஆல் இண்டியா செமினார் சர்ச் இன் இந்தியா டுடே என்ற அமர்வை ஏற்பாடு செய்தனர். 1969ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் எழுதப்பட்ட கான்சிலியம் கடிதத்தின்படி இன்று வரை பாதுகாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வரும் வழிபாட்டு முறைகள் பற்றிய 12 கோட்பாடுகளை ஒப்புதல் பெறுவதில் பேராயர் லூர்துசாமி அவர்கள் முக்கிய பங்கு வகித்தார். தாய்லாந்தில் உள்ள உடோன்தானி ஆயர் ஜார்ஜ் ஃபிம்பிசான் அவர்கள் தன் தாய்மொழியில் விவிலியத்தை மொழிபெயர்ப்பது தொடர்பாக பேராயர் லூர்துசாமி அவர்களிடமிருந்து பெற்ற வழிகாட்டுதலை பாராட்டி தனது நன்றியை தெரிவித்தார். திருப்பீட மறைபணி உதவிக் கழகத்தின் கோட்பாட்டை குறிப்பாக 6ஆம் அத்தியாயத்தில் திருத்தி அமைத்து புதுப்பித்த கர்தினால் சைமன் லூர்துசாமி 1979ஆம் ஆண்டு பொதுச் சபையில் இது எங்கள் பணி, திருப்பீட பணிகள் மூலம் மேலும் பணி செய்ய, மேலும் சேவை செய்ய, மேலும் அன்பு செய்ய வேண்டும் என்பதே என்றார். சீரோ மலபார் மற்றும் சீரோ மலங்கரா திரு அவைகளில் உறவுகளை விரிவுபடுத்துவதன் மூலம்
நாட்டின் பாரம்பரிய சிரியன் கத்தோலிக்க திரு அவைகளை அவற்றின் சரியான இடத்திற்கு மீட்டெடுக்கும் முன்னோடி நடவடிக்கையை மேற்கொண்ட கர்தினால் சைமன் லூர்துசாமி அவர்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு மறைபரப்பு பணியாளர்களை அனுப்புவதோடு இந்தியாவில் சிதறியிருக்கும் மக்களுக்கு சேவை செய்ய தல திரு அவையை மிகவும் வெற்றிகரமாக செயல்படுத்தினார். அகில உலக திரு அவைக்கான இந்த சேவையானது கர்தினால் லூர்துசாமி அவர்களின் நீடித்த மரபுகளில் ஒன்றாகும். 2013ஆம் ஆண்டு கர்தினால் ஆஸ்வால்ட் கிரேசியஸ் எழுதிய கர்தினால் லூர்துசாமியின் செயல்திறனின் ரகசியம், அவரது குருத்துவம், அறிவார்ந்த குணங்கள், அவரது விடாமுயற்சி மற்றும் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் புதுப்பிக்கப்பட்ட பார்வை அவர் மிகவும் ஆழமாக திரு அவையை நேசித்தார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர் வழிபாட்டுச் சட்டங்கள் மற்றும் கத்தோலிக்க திரு அவையின் பாரம்பரியத்தில் உறுதியான பிடிப்புடன் இருந்தார். இசையில் திறமையான அருட்தந்தையர்களின் உதவியுடன் அவர் திருப்பலியில் பாடுவதற்கு ஆங்கிலம், தமிழ் மற்றும் கன்னடத்தில் இசையமைத்தார். தனது 88வது வயதில் 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் நாளன்று திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் 50வது ஆண்டு விழா மற்றும் விசுவாச ஆண்டின் தொடக்க விழாவை முன்னிட்டு நிறைவேற்றிய திருப்பலியில் கர்தினால் லூர்துசாமி பங்கேற்றார். இந்திய திருநாட்டின் தமிழகத்தில் பிறந்து அகில உலக கத்தோலிக்க திரு அவைக்கும் அதன் வளர்ச்சிக்கும் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த கர்தினால் சைமன் லூர்துசாமி அவர்கள் ரோமன் கத்தோலிக்க திரு அவையின் மிகப்பெரிய சொத்து. அவரது இறைபணிகளுக்கு நன்றி செலுத்துவது ஒவ்வொரு ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய கடமையாகும். என்ன நண்பர்களே, 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் கர்தினால் லூர்துசாமி அவர்களின் அளப்பரிய பணிகளை குறித்து நன்கு தெரிந்து கொண்டோம் அல்லவா? இவ்வாறு தனது உடல், பொருள், ஆவி அனைத்தையுமே கிறிஸ்து இயேசுவுக்காகவும் திரு அவைக்காகவும் கொடுத்து வாழ்ந்து வந்த பேராயர் லூர்துசாமி அவர்களை முன்னாள் திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் அவர்கள் 1971ஆம் ஆண்டு வத்திக்கானுக்கு அழைத்து நற்செய்தி அறிவிப்பு பணி பேராயத்தின் செயலர் என்னும் புதிய பொறுப்பை கொடுத்தார். அந்த பொறுப்பிலும் மிகுந்த முனைப்புடன் செயல்பட்டார் கர்தினால் லூர்துசாமி அவர்கள். தன்னால் எந்தெந்த வழிவகைகளிலெல்லாம் திரு அவைக்கு பணி செய்ய முடியுமோ அந்தந்த வழிவகைகளில் மிகவும் சிறப்பாகவே பணி செய்தார். இதனால் 1985ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் நாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அவர்கள் பேராயர் லூர்துசாமி அவர்களை கர்தினால் லூர்துசாமியாக திருநிலைப்படுத்தினார். அதன் பின்னர் இன்னும் சீரிய முனைப்போடு தன்னுடைய அறிவாலும் ஆற்றலாலும் திரு அவையின் வளர்ச்சிக்கும் உயர்விற்கும் பெரிதும் பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகுந்த அக்கறையும் மிகுந்த அன்பும் கொண்ட கர்தினால் லூர்துசாமி அவர்கள் தன்னிடம் பழகக்கூடிய அனைத்து மனிதர்களிடமும் அன்பாக பழகக்கூடியவர். எல்லோரும் எளிதில் அணுகக்கூடிய ஓர் மனிதராகவே அவர் வலம் வந்தார். தன்னை சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் தனிப்பட்ட அக்கறை மற்றும் தனிப்பட்ட அன்பும் கொண்டிருந்தார் என்பதில் ஐயமில்லை. அப்படி அவர் மிகுந்த அன்பும் மிகுந்த அக்கறையும் கொண்டிருந்த ஒரு மனிதர்தான் புனித அன்னை தெரசா அவர்கள். புனித அன்னை தெரசா அவர்களுக்கும் கர்தினால் சைமன் லூர்துசாமி அவர்களுக்கும் இடையே இருந்த அன்பை, நட்பை குறித்து விரிவாக அறிந்து கொள்ள இதோ இந்த ஆவணப்படத்தை காண்போம். கல்கத்தா நகர் புனித அன்னை தெரேசா கர்தினால் லூர்துசாமி கடவுளின் மகிமைக்கான அழகான பிணைப்பு. கர்தினால் லூர்துசாமி அவர்களும் அன்னை தெரேசா அவர்களும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒருங்கிணைந்து ஒன்றாக பணிபுரிந்துள்ளனர். 1960ஆம் ஆண்டுகளில்
பெங்களூரின் பேராயராக அவர் கல்கத்தாவின் அன்னை தெரேசாவை அணுகினார். அவரது உன்னதமான பணி இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் அறியப்படுவதற்கு முன்பே பெங்களூர் உயர் மறை மாவட்டத்தில் இல்லங்களை திறக்க அவர் அன்னை தெரேசாவை அழைத்து, நீங்கள் செய்கிற பணியைப் போல என் இதயத்திற்கு மிகவும் பிடித்த பணி வேறு எதுவும் இல்லை என்று கூறினார். 1987 ஆண்டில் கர்தினால் லூர்துசாமி அவர்கள் மக்கள் நற்செய்தி அறிவிப்பிற்கான திருப்பீடக் கழகத்தின் செயலாளராகவும் திருப்பீடக் கழக மறைபரப்பு மற்றும் உதவி அமைப்பின் தலைவராகவும் இருந்தபோது அன்னை தெரேசா அவர்கள் கர்தினால் சைமன் லூர்துசாமி அவர்களின் அன்புறவையும் உதவியையும் நினைவு கூர்ந்து தனது அழகான கையெழுத்தில் இந்த கடிதத்தினை எழுதினார். அதில், நீங்கள் எங்களுக்காக செய்த அனைத்திற்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். நீங்கள் எங்கள் அனைவருக்கும் கடவுள் தந்த பரிசு என்று தனது நன்றியுணர்வை வெளிப்படுத்தினார். புனித அன்னை தெரேசா அவர்கள் ரோமை செல்லும் ஒவ்வொரு முறையும் கர்தினால் லூர்துசாமி அவர்களை சந்தித்தார். கர்தினால் லூர்துசாமி அவர்கள் பணியாற்றிய பங்கில் மிகவும் பக்தியோடு இருந்த ராபிட்டி குடும்பத்தினர் அன்னை தெரேசாவுக்கும் கர்தினால் லூர்துசாமிக்கும் இருந்த நட்பினை இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர். கர்தினால் அவர்களின் இல்லத்திற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தோம். அங்கே சென்றபோது அன்னை தெரேசா அவர்கள் அவரது சபையை சார்ந்த அருட்சகோதரிகள் சிலருடன் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தோம். அந்த தருணத்தில் சிறந்த இசையமைப்பாளராகிய கர்தினால் லூர்துசாமி அவர்கள் மிக நல்ல தோழியாக இருந்த அன்னை தெரேசாவை சந்தித்து அவர்களுக்காக இசைத்து பாடி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் என்று பதிவு செய்தனர். 1979 ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்ட பிறகு அன்னை தெரேசா அவர்கள் கர்தினால் லூர்துசாமி அவர்களை ரோமில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்தார். அங்கு அன்னையின் பணியை அங்கீகரித்து கொண்டாடுவதற்காக கர்தினால் லூர்துசாமி ஒரு சிறிய வரவேற்பை ஏற்பாடு செய்தார். அப்போது இருவரும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டனர். வத்திக்கானில் கர்தினால் லூர்துசாமி அவர்களின் இல்லத்திற்கு அன்னை தெரேசா பலமுறை வருகை தந்திருக்கிறார். அன்னையின் வருகையும் அவரை பற்றிய பேச்சும் எங்கும் பரவியது. அது மட்டுமின்றி கர்தினால் இல்லத்திற்கு வெளியில் கூடியிருந்த சிறிய கூட்டத்தால் அன்னை தெரேசா எப்போதும் வரவேற்கப்பட்டார் என்று கர்தினால் லூர்துசாமியின் இல்லத்திற்கு பொறுப்பேற்றிருந்த அன்னை மரியாவின் ஏழை சகோதரிகள் பகிர்ந்து கொண்டனர். 1991 ஆண்டு கர்தினால் லூர்துசாமி அவர்கள் 3 வாரங்கள் ரோமில் உள்ள ஜெமில்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அன்னை தெரசா அவர்கள் அவரை 2 முறை சந்தித்து நலம் விசாரித்தார். 1997 ஆண்டு அன்னை தெரேசா அவர்கள் இறந்தபோது அவர்கள் ஒருவருக்கொருவர் கொண்டிருந்த அன்பையும் மரியாதையையும் நன்கு அறிந்திருந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1997 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் நாள் அன்னை தெரேசாவின் இறுதிச் சடங்குகளுக்காக கர்தினால் லூர்துசாமி அவர்களை திருத்தந்தையின் தூதராக அனுப்பி வைத்தார். அன்னை தெரேசாவின் புனிதர் பட்டத்திற்காக கடந்த 2002 ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் நாள் கர்தினால்கள் மற்றும் ஆயர்களின் ஆய்வுக் கூட்டம் நடந்தது. கர்தினால் சைமன் லூர்துசாமி அவர்கள் அன்னை தெரேசாவை பற்றிய அறிக்கையை கேட்டபின் புனித நிலைக்கான காரணத்தை முன்மொழிந்தார். இறை ஊழியர் கல்கத்தாவின் அன்னை தெரேசா திரு அவையால் அருளாளராக அங்கீகரிக்கப்படுவதற்கு அன்னையின் இறையியல் சிந்தனைகள் மற்றும் பிற நற்பண்புகளை ஒருமனதாக அங்கீகரித்தார். 2003 ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் நாளன்று அன்னை தெரேசா அவர்கள் அருளாளராக அறிவிக்கப்பட்ட போது திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களுடன் கர்தினால் லூர்துசாமி அவர்களும் அந்நிகழ்வில் கலந்து கொண்டார். அன்னை தெரேசா எளியவர்களுக்கு செய்த அன்பு பணிகளில்
அக்கறையோடு இருந்து அன்னையின் இறை பணிகளுக்கு ஊக்கமூட்டிய கர்தினால் சைமன் லூர்துசாமி அவர்கள் அன்னை தெரேசாவின் புனிதர்பட்ட பணிகளில் பங்கெடுத்தது இறைவனின் திட்டம் என்றால் மிகையாகாது. கர்தினால் சைமன் லூர்துசாமியினையும் புனித அன்னை தெரேசாவினையும் தன் பணிகளுக்காக அழைத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். என் அன்பர்களே, இருவரும் ஆளுமைகளுக்கு இடையில் இருந்த அன்பான உன்னத உறவை குறித்து அறிந்து கொண்டோம் அல்லவா? மிக்க மகிழ்ச்சி. தன்னையே எரித்துக் கொண்டு பிறருக்கு ஒளி கொடுக்கும் மெழுகுதிரியைப் போல தன்னையே வருத்திக் கொண்டு திரு அவையின் வளர்ச்சிக்காகவும் உயர்வுக்காகவும் அயராது பாடுபட்ட கர்தினால் லூர்துசாமி அவர்கள் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார். ஜூன் 5ஆம் நாள் வத்திக்கானில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தில் இறுதி திருப்பலி நிறைவேற்றப்பட்டு அதன் பின்னர் அவரது உடல் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. ஜூன் 7 மற்றும் ஜூன் 8 ஆகிய நாட்களில் அவரது உடல் இறைமக்களின் பொது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பின்னர் ஜூன் 9ஆம் நாள் புதுவையில் உள்ள தூய அமலோற்பவ அன்னை ஆலயத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. கர்தினால் லூர்துசாமி அவர்களின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் ஏராளம். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற திரையின் நிழல் வரிகளை நிஜ வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய நமது கர்தினால் லூர்துசாமி அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். அவர் கற்றுக் கொடுத்த வாழ்வின் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை பின்பற்றி அவரை போலவே தடம் பதித்து நடக்கும் மா மனிதர்களாக வாழ்வோம். இறந்தும் இரவா புகழடைவோம். நல்லது நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மரியே வாழ்க.